வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பழைய பெட்டிகள் எல்லாமே புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ரயிலாக. அதில் பல கோரிக்கைகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயிலை விரைவில் மாற்றணும், இந்த ரயிலை விரைவில் மாற்றணும் அப்படின்னு. அந்த வகையில் ஒரு ரயிலுக்கு எல்ஹெச்பி வகையிலான புதிய பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. இதனால் அதிக இருக்கைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. அது எந்த ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த ரயில் ரொம்பவும் முக்கியமான ரயிலாக இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 12711 விஜயவாடாவிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய பினாகினி எக்ஸ்பிரஸ் ஜூன் 22 முதல் தினமுமே இயங்கக்கூடிய ரயிலுக்கு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த ரயிலானது விஜயவாடாவிலிருந்து காலையில் 6:10 மணிக்கு புறப்பட்டு அங்கே இருந்து ஓங்கோல் நெல்லூர் வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு மதியானம் 1:05 மணிக்கு வர இருக்கிறது. இப்படி வர இருக்கக்கூடிய ரயிலுக்கு ஜூன் 22ஆம் தேதி முதல் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கிறது. அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. இதில் 4 ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது, 11 சேர்கார், 2 ஏசி சேர்கார் பெட்டிகளும் இருக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ரயிலில் பேண்ட்ரி காரும் இருக்கிறது. அதனால் நமக்கு தேவையான உணவை இந்த ரயில்லையே நம்ம நிச்சயமாக வாங்கி கொள்ள முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புதிய ரயிலானது ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதற்கு முன்னாடி ஐசிஎஃப் பெட்டிகளை கொண்டு தான் இந்த ரயிலானது இயக்கப்படும். வருகிற ஜூன் 22 முதல் இந்த ரயிலானது நவீன வகையிலான எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் இந்த ட்ரெயினானது புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட இருக்கிறது. இந்த ட்ரெயின் சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1:05க்கு வரக்கூடிய ரயில் மதியானம் 2:05 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு நைட்டு 9:35 மணிக்கெல்லாம் விஜயவாடாவை சென்றடைந்துவிடும். இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இந்த ட்ரெயினானது சவுத் சென்ட்ரல் ரயில்வேவால் இயக்கப்படக்கூடிய ரயில். அதே மாதிரி சவுத் ரயில்வேவால், சதர்ன் ரயில்வேவால் இயக்கப்படக்கூடிய ரயிலாக ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒன்று கிளம்பிட்டு இருக்கு. அது தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயினுக்கு ஏற்கனவே எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் மாற்றப்பட்டு விட்டது. இந்த ரயிலுக்கு இந்த புதிய பெட்டிகள் ஜூன் 22ஆம் தேதி முதல் வழங்கப்பட இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக நம்ம இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு ரயில்களுக்கு புதிய பெட்டிகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் கொண்டு வர இருக்கிறாங்க. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக கிட்டத்தட்ட 80% ரயில்களுக்கு புதிய பெட்டிகள் வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.